சொல்லக்கூடாது நந்தினி. புடவை செலெக்ஷன் உண்மையிலே செம்ம சூப்பர்டி. தாறு மாறு தக்காளி சோறா இருக்கு. இந்த 2 புடவையில எந்த புடவையை நீ கட்டினாலும் எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு சும்மா பயங்கரமா இருப்ப. ஆமா ஆமா, புடவைய கடையில பார்த்ததை விட வீட்டுல வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. அப்படியே மினுக்குது இல்ல? ஆமாக்கா, பயங்கரமா இருக்குது. நம்மளே புடவையை பத்தி அதிகமா பேசி கண்ணு வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பேசாம லாஸ்டா புடவைக்கு கொஞ்சம் சுத்தி போட்டுருவோம். அம்மா, இவ அறிவுல ஆணித்தம்மா அடிக்கணும். ஏன் அத்தை, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? புடவைய பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, புடவைக்கு கண்ணாயிரும், அதனால தான் அப்படி சொன்னா. இதெல்லாம் என்ன இருக்கு? அதுக்குன்னு புடவைக்கு யாரும் சுத்தி போடுவாங்களா? அவளை மூஞ்சிய பாரு, அவளுக்கு சும்மா இருடி. நீ எல்லாம் எப்படி 2 புள்ளிய பெத்த? எல்லாரும் எப்படி பெத்தாங்களோ அப்படிதான் நானும் பெத்தேன். எதுக்கு நீ சிரிக்கிற? இல்லக்கா ஒண்ணும் இல்ல. அவளை இப்ப நீ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்றியா இல்லையா? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் சும்மா தாக்கா சிரிச்சேன். நீங்க சாரி பாருங்கக்கா, சாரி சூப்பரா இல்ல? நந்தினி, நீ இந்த 2 புடவையில எந்த புடவை எங்கேஜ்மெண்ட்டுக்கு கட்ட போற? அதானே, எந்த புடவை கட்ட போற நீ? நான் கடைக்கு போனதும் எந்த சாரியை முத என் கையில எடுத்தனோ அந்த சாரி தான் கட்ட போறேன். அதாவது இந்த லாவெண்டர் சாரி. சூப்பர் நந்தினி, நல்ல சாய்ஸ் டி. அப்புறம் அந்த பிளவுஸையும் அப்படியே போட்டு பாத்துடி. அப்புறம் எதனா ஆல்ட்ரேஷன்னா இப்பயே பண்ணிக்கலாம், கடைசி நிமிஷத்துல பண்ண முடியாது அதெல்லாம். சரி பிரியா, பண்ணிடலாம். அத்தை, நான் இந்த சாரியை போட்டுக்கிறேன் அத்தை, சரிங்களா? போட்டுக்கிறேன் இல்ல, கட்டிக்கிறேன். அடேங்கப்பா, வட மாநிலத்து மாமியாரு தமிழ திருத்துறாங்கப்பா, பெரிய விஷயம் தான் இது. போதண்டி சிரிச்சது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரிம்மா நந்தினி, அப்ப இந்த புடவையை நீ கட்டிக்க. சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சாரி தரேன், எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுல வச்சிரு, சரியாம்மா? சரிங்க அத்தை. அப்ப அந்த இன்னொரு புடவை அதை அப்படியே எடுத்துட்டு போ, அது சாமி கிட்ட வைக்கணும்னு அவசியம் இல்ல. சரிங்க அத்தை. அக்கா அர்ச்சனாக்கா, அப்ப அந்த சாரி எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல வச்சிருக்கா, என் ரூம்ல. சரி நந்தினி. சரி, அப்ப எல்லாரும் சாமி கும்பிட்டுருவோம், சரியா? எங்கேஜ்மெண்ட் சாரி வச்சு சாமி கும்பிட்டுறலாம். அம்மடி காயத்ரி. சொல்லுங்க அத்தை. எம்மடி, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடு. நல்ல விளக்கு குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிரு, சரியாம்மா? சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் கூட ஏற்றி வச்சிரு, எல்லாரும் சாமி கும்பிட்டுறலாம். நீ போய் அதெல்லாம் ரெடி பண்ணிடுமா. அப்புறம் அந்த தாம்பூல தட்டுல அந்த பூஜை துண்டு இருக்கும்ல, அதை போட்டுட்டு இந்த எங்கேஜ்மெண்ட் சாரி அது மேலே வச்சுட்டு அங்கே மல்லிப்பூ இருக்கும் பாரு, அதையும் எடுத்து அது பக்கத்தில் வச்சிரு, சரியா? நந்தினிக்கு கொடுத்துருவோம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், சரியாம்மா? சரிங்க அத்தை, இதோ பண்ணிடுறேன். சரிடா, சாரி எடுத்துட்டு போ பத்திரமா. சாரி பாக்ஸோடவே இருக்கட்டும், சரியாடா? சரிங்க அத்தை. அர்ச்சனாக்கா வாங்கக்கா, நம்ம அந்த சாரி எடுத்துட்டு வீட்டுல எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுட்டு வந்துருவோம். சரிடி, வா போவோம். அம்மா, புடவை எடுத்துட்டு நான் போறேன், நீங்க சாமி கும்பிட்டு வந்துருங்க, சரியா? ஏண்டி, நீங்க 2 பேரும் இருங்களேன், சாமி கும்பிட்டு மொத்தமாவே போவோம். அதுக்கு இல்லம்மா, அக்காக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அதனாலதான் புஷ்பக்காக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன். கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஷாப்பிங்க்கு அக்காவும் கூட வரல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் அக்காக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அதனால வர முடியாதுன்னு சொன்னா. சரி, போய் பேசு போ, புடவை பத்திரமா போய் வை. சரிம்மா. கைமா, நீ பாத்துப்பியா இல்ல அத்தை வருவாடா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. விளக்கெல்லாம் ஏத்திட்டு புடவையெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன், நீங்க அப்ப வாங்க. சரிம்மா. அடியே மீனா, உன் பொண்ணு மட்டும் ஏன்டி இவ்வளவு பொறுப்பான பொண்ணா இருக்கிறா? சப்பா, அதுக்கு ஏன்டி கத்துற? காதே வலிக்குது. சாரிடி, உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டேன். எனக்கு மட்டும் இன்னொரு ஆம்பளை புள்ள இருந்திருந்தான்னு வையே, காயத்ரியை என் வீட்டுக்கு மரும விளக்கிட்டு இருப்பேன்டி நானு. ஐயா, நல்லா பேசுறியம்மா. அப்ப என் ராகுலோட நிலைமை, அவன் எங்க போயிருப்பான்? சின்ன வயசுல இருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கானே இவள. அவன் எங்கனா போட்டோம் போடிய. எனக்கு என்ன? எனக்கு என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கச்சா போதும். அவன் காதல் கெட்டு போனா எனக்கு என்ன? தாய் கிழவிக்கு பேச்ச பத்தியா? ராகுல் இங்க இல்லங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இரு, சிங்கக்குட்டி வெளியே போயிருக்கான், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போட்டு கொடுக்குறேன் உன்ன. பாடி, அவன் கிடக்குறான் டவுசர் பையன். இப்படியே உக்காந்து நீ இழிச்சு நீரு எங்கன்னா எழுந்து போதா பத்தியாது. ஏந்து போடி ஒழுங்க. பூஜை ரூம்ல போயிட்டு காயத்ரி எப்படி எல்லாம் பூஜை பண்றான்னு பார்த்து கத்துக்க. உக்காந்து பல்ல காமிச்சு நிக்குது பாரு, ஏந்துப்ப. போறேன். அதை கொஞ்சம் அன்பா தான் சொல்றது. ஏதோ ஆடு மாடை விரட்டுற மாதிரி இல்ல விரட்டிக்கிட்டு இருக்கு நீ என்ன? சொல்றாங்க, ஏந்திரி பாரு, இப்படி எல்லாம் பேசாத பாரு, கொஞ்ச நேரம் வாய் மூடு. எம்மடி, நீ எழுந்து போமா, நீ எழுந்து போய் அவ எப்படி எல்லாம் பூஜை பண்றான்னு பார்த்து கத்துக்க. சரிங்க அத்தை. அம்மா, பார்த்து கத்துக்க. அத்தை எவ்வளவு குணமா பேசுறாங்க பாரு என்கிட்ட, அந்த மாதிரி பேசு நீயும். பேசுறாங்க, ஏந்து போ. போறேன் தாய் கேள்வியே, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, போ. பாடி, என்ன திருத்துறதுக்கு உங்க அப்பா நாள கூட முடியாது. அப்பா வீட்டுக்கு வரட்டும், போட்டு கொடுக்குறோம் உன்னை. இரு பாடி, பேசாம. பாரு, நீ நந்தினியை எந்த அளவுக்கு திட்டினாலும் சரி, கடுக்கடுன்னு அவகிட்ட பேசினாலும் சரி, ஆனா அவ அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உன்னை சிரிப்பேத்தி விட்டுட்டு போறா பத்தியா? அங்க இருக்கிற ஐடியா அவ. காயத்ரி ரொம்ப பொறுப்பான பொண்ணுதான், ஆனா நந்தினி இருக்கா பத்தியா, அவ எல்லாத்தையும் தாண்டி, தெரியுமா? ரொம்ப ஸ்பெஷல் நந்தினி. அவ இருக்கிற இடமே கலகலன்னு இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணுடி அவ. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். யாருடி இல்லைன்னு சொன்னது? அவ இருந்து பெத்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கும் கிடைக்காதுரி. எனக்கு என் பொண்ணை நினைச்சு ரொம்ப பெருமை தான். ஆனால் என்ன, அது முன்னாடி அதையெல்லாம் காமிச்சிக்க முடியாதுரியே, என் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடும். அதுவும் சரிதான். சீக்கிரமே உன் வீட்டு தேவதை இந்த வீட்டு தேவதையாக போற பாரு. அடியே, உனக்கு உன் பொண்ணை பார்க்கணும்னா இங்க வந்து பாத்துக்க. நான் அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், இங்கே தான் இருப்பா அவ.
பிச்சிடுவோம் உன்னை. மாசத்துல ஒரு வாரம் சந்தோஷிய நந்தினியையும் ஊருக்கு அனுப்புறேன் நீனு. அப்படி நீ அனுப்பல வான் பொண்ணை நான் இங்க அனுப்ப மாட்டேன்டி. ஐயோ ஆமால, அதை மறந்துட்டேன். சரிடி நான் அனுப்புறேன். நல்ல குடுக்கல் வாங்கலாம் இருக்கே இது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா இது அட்வான்டேஜ் போல. அத்தை, நில விளக்கு குத்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் அத்தை. ஊதுவத்தி சாம்பிராணி கூட சாமிக்கு காமிச்சாச்சு. இப்போ எல்லாம் ஒரு 5 நிமிஷம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நந்தினிக்கு இந்த saree கொடுப்போமா? அப்படியே பண்ணுவோம்மா காயத்ரி. எல்லாம் நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கோங்கடி. நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நல்லா வேண்டிக்கங்க கடவுளை. சரிடி ஷில்பா. பிள்ளைரப்ப என் பிள்ளைக்கு நடக்க போற நல்ல விஷயம் இதுதான். இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். நீ தான் முன்ன நின்று எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். பிள்ளையரப்பா, நந்தினிக்கும் சந்தோஷானனுக்கும் என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும் பிள்ளையரப்பா. நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று பார்த்துக்கணும், சரியா? அதுவும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அந்த விசேஷம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அது முடியும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வெயிட் பண்ணும். ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட் அப்படி கிடையாது. இது ஆரம்பித்ததுலேருந்தே ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அந்த மணி தான் காரணம். அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை கொடு. எப்படியாவது அவள் மூளையை சரி பண்ணிடு. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் என்கேஜ்மெண்ட்டை மட்டும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துரு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? நீயும் கூட இருப்ப, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ கூட இருப்பேன்னு. இருந்தாலும் சொல்கிறேன், பிஃபோர் என்கேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் வேணாமே ப்ளீஸ். என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருப்பா. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன எல்லாரும் இவ்வளோ சின்சியராக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் எனக்காக தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பாசம் பெரிய மேலே. கடவுளே கணபதி, பார்க்குறல்ல எங்கள் குடும்பத்தை, ரொம்ப பாசமான குடும்பம்ப்பா. எந்த பிரச்சனையும் கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்திடாத தயவு செஞ்சு. இந்த என்கேஜ்மெண்ட்டு நல்லபடியாக நடக்கணும். எனக்கு அது ஒன்று போதும். சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவரோட சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். அது மட்டும்தான் என் ஆசை, வேறு எதுவுமே இல்லை. அத்தை, saree எடுத்து கொடுத்துட்றீங்களா இப்போ? கொடுக்கலாம்டா. ஆனா ஒரு 10 நிமிஷமாவது இங்கே இருக்கட்டும், சரியா? இப்பதானே வச்சிருக்கோம், ஒரு 10 நிமிஷம் இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொடுத்துக்கலாம். பாரும் ஈவினிங் தானே ஊருக்கு கிளம்பி போகுது. என்கேஜ்மெண்ட் சாரி இப்போ அங்கேயும் போவோம். அங்கேயும் சாமி கும்பிடு பாரு. அதை வச்சு என்ன பாரு, நான் சொல்றது கரெக்டாக தானே? ஆமாம்மா. சரி வாங்க, அப்போ கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். கடையிலேருந்து வந்ததுலேருந்து நம்ம இன்னும் யாரும் ஒரு டீ காஃபி கூட குடிக்கல. அப்போ எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துன்னு வரேன், வாங்க. டீ போடுற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் வந்து உட்காருங்க மேடம், வாங்க. ஆமாம்மா, நீங்களும் டீ போட்டு தேவையில்ல, நானே டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். எல்லாரும் தயவு செஞ்சு போய் உட்காருங்க, போங்க. ஆமாம்மா, என் மருமக போடுற டீ தான் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வாங்க, நம்ம போவோம். அவள் டீ போட்டு எடுத்துகிட்டு வருவா. தேங்க்யூ அத்தை. சரி சரி, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. நந்தினி, நீ வா கிச்சனுக்கு, நான் உனக்கு எப்படி டீ போடுறதுன்னு சொல்லித்தரேன். சரி சரி, வா போகலாம். எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க போலயே. புடவையை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை பூஜை ரூம்லேயே இருக்கான்னு தெரியல. பூஜை ரூமில் இருந்தால் தானே என்னால் ஈஸியாக கொளுத்த முடியும். சரி போய் பார்ப்போம். இருந்துச்சுன்னா அப்படியே கொளுத்தி விட்டுருவோம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி போவோம் முதல்ல. நல்ல வேலை யாரும் இல்லை. மற்றவங்கெல்லாம் ஹாலில் உட்காந்துருக்காங்க. நந்தினியும் காயத்ரியும் கிச்சனில் இருக்காங்க. இதுதான் சரியான சமயம். விளக்க தட்டி விட்டுடலாம் புடவை மேலே. பத்திக்கிட்டு எரியட்டும். என் என்கேஜ்மெண்ட் சாரியை விட இந்த சாரீ நல்லா காஸ்ட்லியாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இவ்வளோ அழகான புடவையெல்லாம் நந்தினி ஒன்றும் கட்ட தேவையில்லை. முதல்ல அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தால் தானே. ஏதோ நடக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு புடவை மட்டும் கொளுத்தி விட்டுருவோம். அதுவும் இல்லாமல் அம்மா தான் அவளுக்கு இன்னொரு புடவை வாங்கி கொடுத்துருக்காங்களே. இதை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது லுக்கில். அதை வேணால் கட்டிக்கிட்டா அவள். ஆனாலும் என்கேஜ்மெண்ட் இப்போ நடக்க போகிறதில்ல. நடக்கவும் நான் விட மாட்டேன், எதையும் நடக்க விட மாட்டேன். என் கல்யாணம் முடிகிற வரையும் எல்லாரும் என்னை பற்றி மட்டும்தான் பேசணும். எனக்கு மட்டும்தான் எல்லாம் நல்லதும் நடக்கணும். அந்த நந்தினிக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணா அவள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. சரி, இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். இந்த விளக்கு எடுத்து அப்படியே புடவையில் பற்ற வச்சுட்டு விளக்கையும் பக்கத்துலேயே வச்சுட்டு போயிடுவோம். அப்போ தான் விளக்கு விழுந்ததால் புடவை பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க. அப்படியே பண்ணுவோம். இப்போ விளக்கு அப்படியே கீழே வச்சுட்டு போயிடுவோம். அவ்வளோதான், புடவை பற்றிக்க போகுது. நல்லா எரியுது. ஏன் என்கேஜ்மெண்ட் சாரியை விட உனக்கு சூப்பர் சாரி கேட்குதா? அதெல்லாம் நடக்காதுடி. பாரு, இந்த என்கேஜ்மெண்ட் சாரி இப்போ தீஞ்சு போன மாதிரி உன் என்கேஜ்மெண்ட்டும் தீஞ்சு தான் போக போகுது. ஏதோ நடக்க போகிறதில்ல. என் கல்யாணம் முடிகிற வரையும் என்னை பற்றியும் என் கல்யாணத்தை பற்றியும் தாண்டி எல்லாரும் பேசணும். அது தவிர யாரும் எதை பற்றியும் பேசக்கூடாது. பேசனா இந்த நிலமை தான். சுகு, பாரு மீனா, என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு இப்ப? அட, என்ன எல்லாம் ஊன் கொட்டுறீங்க? நான் என்ன கதையா சொல்றேன்? என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா இப்ப?
அட சொல்லி தான் தொலையேண்டிய எப்படி இருக்கே? அதுவா ரொம்ப தெளிவான தண்ணி மாதிரி, சலசலப்பே இல்லாம ஓடும்ல அந்த மாதிரி, அப்புறம் வெள்ளையான புறா மாதிரி இருக்கு. வெள்ளையான புறாவா? நான் உளறின்னு கிடக்குது பிறகு. இப்போ என்னடி உனக்கு உன் மனசு அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அதானே? ஆமா பாரு, அதைத்தான் சொல்ல வந்தேன் நானு. அதுக்கு அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போ. அது என்ன வெள்ளையான புறா? உனக்கு பேச தெரிலன்னா பேசாத ஷில்பா. சரி சரி ஓட்டாதடி, நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சதில்ல, அது போதும் எனக்கு. எனக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கே? எனக்கும் அப்படிதான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. எனக்குமே அப்படிதான் இருக்குது. இந்த புடவை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ சாமி கும்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் தான் ஒரு வகையான அமைதி கிடைச்சிது மனசுக்கு. கரெக்டு தான். புடவை ஆனால் நல்லா அழகாக அமைஞ்சிருச்சுல்ல, நந்தினிக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அது. ஆமாண்டி, அப்படியே போய் மோதிரத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோன்னு வையேன், இன்னும் கொஞ்சம் நிம்மதியாயிடும். கொஞ்சம் பொறு, நம்ம வீட்டுக்காரங்களாம் வெளியே சுத்த போயிருக்கிறாங்கல்ல, வருவாங்க. வந்ததுக்கப்புறம் கிளம்பி போங்க. நீயும் இவ்வளோ மட்டும் பசங்களை கூட்டிட்டு போங்க என்ன? சரிடி சுகன்யா. ஏதோ தீஞ்ச வாசனை வர மாதிரி இல்லை? ஆமா, தீஞ்ச வாசனை வருது. எங்க இருந்து வருது? உன் மருமவ டீ போட்டுன்னு இருக்கிறாள், தீச்சிட்டாலோ என்னமோ. ஐயோ ஆமால, சரி நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பொறுமையா போடி. சரி மீனா. நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம்ல, 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்றா படித்த 2 பேரும் பெரியவங்களானதுக்கப்புறம் ஒரே வீட்டில் மருமகளாக போகிறோன்னு. நீ யோசிச்சு பார்த்தியா என்னைக்காவது? நான் கூட இதெல்லாம் யோசிச்சு பார்த்தது இல்லடி. நம்ம கற்பனை பண்ணி பார்க்காத விஷயம்லாம் நம்மளுக்கு நிஜத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கொடுத்து வச்சவங்களா இருக்கோண்டி நம்ம. அப்படிதான் போல. டீ தான் என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, தீஞ்ச மாதிரி. ஏண்டி குண்டா ஃபுல்லாக டீ இருக்கு, அப்புறம் எப்படி தீஞ்சுதுன்னு சொல்ற? அதுவும் இல்லாமல் காலி குண்டானா இருந்தால் தான் தீயும். ஆனாலும் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு வருது. எங்கேருந்து வருது? அதைத்தான் நானும் சொன்னேன், தீஞ்ச ஸ்மெல் வருது. ஆனால் ஐயோ, ஒருவேளை என் ட்ரெஸ் தான் பற்றிக்கிச்சோ? லூஸு, ஒரு பர்னர் தான் ஆன் பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. லூஸ் மாதிரி பேசாத. அப்போ இந்த தீஞ்ச ஸ்மெல் எங்கேருந்து வருது? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை பக்கத்தில் இருந்து எங்கன்னா வருது போல். ஏன்னா பொதுவாக கிச்சனில் சமைக்கிறப்ப எதனா தீஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு தீஞ்ச ஸ்மெல்லு வரும். இங்கே தான் நம்ம எதுவும் சமைக்கலையே, டீ தானே வச்சுருக்கோம், டீயும் நல்லா தானே இருக்குது. ஒருவேளை மணி ரூம்லேருந்து தான் தீஞ்ச ஸ்மெல்லு வருதுன்னு நினைக்கிறேன். அவளோட வயிற்றுச்சல் தான் தீஞ்சு போய் கருகி நாத்தடிக்குது போல். அடி பாவி, என்னடி? நிஜத்தை தாண்டி சொல்கிறேன். உனக்கு புடவை எடுத்ததுலேருந்தே அதுக்கு பயங்கர வயிற்றுச்சல். ஐயோ, எங்கேஜ்மென்ட் புடவை எரியுது பாரு. மீனா, சுகு, எல்லாம் சீக்கிரம் வாங்களேங்க. காயத்ரி, நந்தினி, என்னோட தண்ணி எடுத்துட்டு வாங்க. காயத்ரி, அத்தை கூப்பிட்ட மாதிரி இல்ல? ஆமா நந்தினி, ஏதோ கத்துற சத்தம் வேற கேக்குது. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். வா போலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வா. சரிடி. ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது? நெருப்பு பிடிச்சிருச்சு புடவையில. என்னது, புடவையில நெருப்பு பிடிச்சிருச்சா? எப்படிடி? எப்படி எப்படி இந்த மாதிரி ஆச்சு? தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பாரு, ஃபுல்லா எரிஞ்சிருச்சு சாரி. எப்படி எரிஞ்சிருக்கு பாரு. ஐயோ கடவுளே, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு? அத்தை சேஃபாக தானே அத்தை வச்சுட்டு போகணும், அப்புறம் எப்படி? விளக்கு தவறி விழுந்து சாரி மேலே பட்டிருக்கு போலடி. நான் வந்து பார்க்குறப்ப சாரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், அது உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே நல்லா எரிஞ்சிருச்சு. பக்கத்தில் இருக்கிற துணியை வச்சு தான் உதறி தள்ளினேன். ஆனால் அதுக்குள்ளே சாரி நல்லா கருகி போச்சு. இது என்ன சில்பா, நம்மளுக்கு மட்டும் ஏன்டி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது? ஏண்டி விளக்கு எப்படி கீழே விழுந்தது? நல்லா தானடி இருந்தது, சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்லா தானடி இருந்தது எல்லாம். திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஆகும்? என்னாச்சு, ஏன் எல்லாம் எடுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, இது என்ன சாரி எரிஞ்சு போயிருக்கு? அம்மா, என்னம்மா ஆச்சு? விளக்கு பட்டு புடவை எரிஞ்சிடுச்சுமா. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? எப்படிம்மா விளக்கு பட்டுச்சு? ஐயோ கடவுளே, என்ன இப்படி எங்கேஜ்மெண்ட் சாரி போய் எரிஞ்சு போயிருக்கு? சிச்சோ அம்மா, இப்போ என்னம்மா பண்றது? தெரியலடி, எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க ஆண்டவான்னு வேண்டிட்டு தானடி இங்கேருந்து எழுந்து போனோம். ஆனால் பாரு, அது முன்னாடியே இந்த புடவை எரிஞ்சிருக்கு விளக்குப்பட்டு. அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. எதுக்கு தான் இப்படி சோதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என் வீட்டுக்கு வரப்போகிற மருமவளுக்காக வாங்கின புடவை, அவர் இச்சத்துக்கு வாங்கின புடவை இப்படி எரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை கூட நம்ம வீட்டில் நடந்ததே இல்லை. இப்போ மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. ச்சே, நம்ம குடும்பத்தில் எவ்வளோ விசேஷம் நடந்திருக்குது. எதை ஆரம்பிக்கிறதுனாலும் இந்த சாமி முன்னாடி வச்சு தானே ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தடங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த கடவுள்? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. கடவுளே, நீ எதுக்கு இப்படி பண்ணுற?
எனக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது? அப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுல இந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இல்லையா? நந்தினி அப்படியெல்லாம் பேசாதடி. அது ஏதோ தற்செயலாக நடந்துடுச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடி. அது எப்படி காயத்ரி தற்செயலாக நடக்கும்? மணிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது கூட சாரியை இதே மாதிரி வச்சு தானடி சாமி கும்பிட்டோம் எல்லாரும். உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போதும் இதே இடத்துல தான் சாரியை வச்சு கும்பிட்டோம். அப்போல்லாம் நல்லா தானடி இருந்துச்சு எல்லாம். எனக்குன்னு வரும்போது மட்டும் ஏன்டி இப்படியெல்லாம் நடக்குது? இதிலிருந்து என்னடி நான் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு ஏதோ நல்லது நடக்காதா? இல்லை எனக்கு நல்லது நடக்கிறதுக்கான ராசி இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரியலடி. நந்தினி இப்படியெல்லாம் பேசாத நந்தினி. வேற எப்படிடி பேச சொல்ற? எல்லாம் நல்லபடியா தானடி போய்கிட்டு இருந்தது. சாமி முன்னாடி போய் இப்படி ஆயிருக்கேடி. இதை நான் எப்படிடி எடுத்துக்கிறது? இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுல இதுக்கு விருப்பம் இல்லையான்னு கூட எனக்கு புரியலையே. எனக்கு வயிறா எரியுதே. எதனால இப்படி சோதிக்குதுன்னு தெரியலையே. நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு என் பொண்ணுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது? அழாத நந்தினி, அழாதடி. நல்லா அழடி, தேவைதான் உனக்கு இதெல்லாம். நந்தினி நீ அழாதடி. நீ என்ன பண்ணுவ பாவம்? எல்லாம் அந்த காயத்ரியை சொல்லணும். ஏன் காயத்ரி, ஒரு சாரியை ஒழுங்கா வைக்க முடியாதா உன்னால? ஏ என்ன பண்ணி பேசுற? நான் சாரியை கரெக்டாக தான் வச்சிருந்தேன். ஆமா, நீ வச்ச லட்சணம் தான் தெரியுதே. சாரி இப்படி எரிஞ்சு போய் கிடக்குது. யாராவது விளக்குக்கு நேரா சாரியை வைப்பாங்களாடி? விளக்கு மேல இருக்குதுன்னா கீழே சாரி வைக்கும் போது கொஞ்சம் நவுத்தி தானே வைக்கணும். உன்னை யாரு விளக்குக்கு நேரா வைக்க சொன்னது? ஏ என்னடி பேசுற? உன் என்கேஜ்மெண்ட் சாரியை கூட அப்படிதானடி வச்சு சாமி கும்பிட்டோம். அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அப்ப நடக்கல, ஆனா இப்ப நடந்துருச்சுல்ல. நீ பார்த்து வச்சிருக்கணும்ல. யாராவது விளக்குக்கு கீழே சாரியை வைப்பாங்களா? எரியக்கூடிய பொருள் அது. அப்ப நீ கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா விளக்கு கீழே விழுந்திருந்தாலும் சாரி மேல பட்டிருக்காதுல்ல. நீ கொஞ்சம் கவனமா செஞ்சிருக்க வேண்டியதானே. இப்ப பாரு, தேவையில்லாம அவ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ராசி இல்ல, அவளுக்கு ஏதோ நேரம் சரியில்லைங்கிற மாதிரில அவ ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேணாமா காயத்ரி? உன்னை நம்பி தானே அம்மா இதையெல்லாம் பண்ண சொன்னாங்க. இப்படியா பண்ணுவ? மணி, நான் என்னடி இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தேனா? எனக்கே தெரியாதுடி விளக்கு கீழே விழுன்னு. இந்த மாதிரிலாம் ஆனதில்லடி. சும்மா இந்த ரீசன் எல்லாம் சொல்லாத காயத்ரி. நீ சொல்ற ரீசனால எல்லாம் சரியாயுமா என்ன? என்கேஜ்மெண்ட் சாரி எரிஞ்சு போயிருக்கு. கொஞ்சமாவது இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் நந்தினியோட நிலைமை? ச்சே, அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு ஆசாசியா அந்த புடவை வாங்கியிருப்பா. கொஞ்சமாவது பொறுப்பா இருந்திருக்கணும்ல நீனு. ஏன் காயத்ரி இப்படி பண்ண? ச்சே. ஏ நான் எதையும் வேணும்னே பண்ணலடி. அது ஏதோ தற்செயலாக நடந்துருச்சுடி. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சிருக்கணும். எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு முன்னாடி வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் பண்றேன். இப்ப பாரு, உன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. ச்சே. ஏ மணி, ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் அத்தை கேட்டு தாண்டி எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாரும் இங்கே தான் ரெடி இருந்தாங்க சாமி கும்பிடும்போது கூட. அப்போல்லாம் ஒன்றுமே ஆகலடி. இதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் உன தானே பண்ண சொன்னாங்க. அப்ப தாம்பளத்தட்டை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. அதை ஒழுங்கா பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நான் காரணம் இல்லை நான் காரணம் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. அவ சொல்றது சரிதானம்மா. நீ பார்த்து கொஞ்சம் உஷாரா வச்சிருந்துருக்கணும்ல தட்டை. என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்க? அது சரி விடுங்க. தப்பெல்லாம் ஏன் மேலதான். விட்டுருங்க. எல்லாம் 2 மன்னிச்சிருங்க. என்ன மீனா, நீ எதுக்கு நீ இப்ப அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவ என்ன பண்ணுவா இப்படி ஆனதுக்கு? எல்லாம் நம்ம நேரம் தான் இப்படியெல்லாம் ஆயிருக்கு. ச்சே, நல்லா அழுவுங்க எல்லாரும். ஜாலியா இருக்கு எனக்கு இதை பாக்குறதுக்கே. புடவை எரிஞ்சு போச்சு. எனக்கு இது போதும். அழாத நந்தினி, எதுக்கடி இப்படி எழுதிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுவ? எனக்கு மட்டும் ஏன்க்கா இப்படியெல்லாம் நடக்குது? நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் நல்லபடியாக தானேக்கா நடந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததே கிடையாது இல்லைக்கா. எனக்கு மட்டும் ஏன்க்கா இந்த மாதிரி நடக்கணும்? ஏன்க்கா சாரி எரிஞ்சு போடணும்? எத்தனை தடவை அந்த இடத்துல சாரியை வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன்க்கா இப்படி நடந்தது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுக்கா? எல்லாம் நம்ம நேரம் தான்மா. நல்லாவே வாழ்க்கை போயிட்டு இருந்தா அந்த கடவுளுக்கு கூட பொறுக்காது போல. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீ அழாத, எல்லாம் சரியாயிடும். எதுவும் சரியாக போகிறது இல்லைக்கா. எனக்கு எதுவுமே நல்லபடியாக நடக்க போகிறது இல்லை. எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குக்கா. இப்போ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ பயப்படுற இப்போ? என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் எனக்கு நடக்க போகிறது இல்லைக்கா. நீ வேணா பாரு. அந்த ராபர்ட் அங்கிள் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நான் இதே மாதிரி தான் இருக்க போகிறேன். எனக்கு என்னமோ அவரோட சாபத்தை வாங்கி கொட்டிக்கிட்டதுனால தான் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையோன்னு தோணுது. அதனால தான் எனக்கு ஒரு விஷயம் நடக்கிறப்ப இந்த மாதிரி கெட்டதாக நடந்துக்கிட்டு இருக்கு. திடீ எதை எடுத்துட்டு வந்து எதில் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க நீ? ஜூலி அவளை தான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா, அதனால நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அதுக்கு இருந்தாலும் உன்னை சாபம் விட்டான். அது ஒரு பெத்தவனோட வயிற்றுச்சல் தான், அவ்வளோதான். ஆனால் அதில் உன் தப்பு எதுவுமே இல்லைடி. நீ சும்மா இரு. அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டதுனால தான் நீ பண்ண. நீ தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காது நந்தினி. அமைதியா இரு.
அந்த ஆள் அன்னைக்கு நிறைய பேசினாங்க்கா. என்னால் அதெல்லாம் மறக்கவே முடியாதுக்கா. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனாலும் அந்த ஆள் நான் நல்லாவே இருக்க மாட்டேன்னு என்ன சாபம் விட்டாங்க்கா. நான் தெருவில் தான் நிற்பேன், எனக்கு கல்யாணமே ஆனாலும் என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடுவானெல்லாம் சொன்னாங்க்கா. இப்போ எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு தோணுதுக்கா. நந்தினி, என்ன நந்தினி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? தயவு செஞ்சு அழறத நிறுத்து. அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கடி. தயவு செஞ்சு அழாதடி. என்னால் முடியலையேக்கா. நான் அமைதியாக இருந்தாலும் எனக்குள்ள பல யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குக்கா. உண்மையை சொன்னால் என்கேஜ்மெண்ட்டு பேச்ச ஆரம்பித்ததுலேருந்து எதுவுமே சரியாக போகலக்கா. மணி என்கிட்ட பேசாமல் போனா, என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ என்னடா நான் என்கேஜ்மெண்ட்டு சாரி எரிஞ்சு போச்சு. நாளைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தால் வேறு என்ன நடக்குமோன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குக்கா. ஒருவேளை எனக்கு ராசி இல்லையாக்கா? எனக்கு கல்யாண ராசி இல்லையாக்கா? இல்லை எனக்கு என்னக்கா பிரச்சனை? நீயே சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா. நந்தினி, என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. அது ஏதோ தற்செயலாக நடந்துடுச்சு. அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடா. நீ முதல்ல அழறத நிறுத்து. முடியலையேக்கா, என்ன பண்ணுறது? என் கைக்கு வர வேண்டிய புடவை அப்படி கருகி போய் இருந்ததை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாக்கா? எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குக்கா. நான் என்னென்னக்கா சொல்கிறது? அந்த சாமி முன்னாடி வச்சு தானக்கா அந்த புடவையை பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த சாமி பாதுகாத்துருக்கணும்லக்கா அந்த புடவையை. அது கூட என்ன கை விட்டுருச்சு தானக்கா. இப்போ நான் எதிலக்கா நான் நம்பிக்கை வைக்கிறது? நீயே சொல்லு. எனக்கு மொத்தமாக எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் நிற்கிறேங்க்கா நான். நந்தினி, அக்கா சொல்றதை கேளு நந்தினி. இப்படி தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நீ இதில் இருக்க இன்னொரு பக்கத்தையே யோசிடி. இந்த என்கேஜ்மெண்ட் சாரி கருகி போனால் என்னடி? அது போயிடுச்சு, அது ஏதோ நடந்துருச்சு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அத்தை உனக்கு 2 புடவைலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பொதுவாக நிச்சயத்துக்கு இப்படியெல்லாம் 2 புடவைலாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்கடி. அத்தை அப்படி வாங்கி தந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது சரி பண்ணுறதுக்கு தான் அந்த இன்னொரு புடவைன்னு அர்த்தம். புரியுதா உனக்கு நான் சொல்கிறது? அந்த இன்னொரு புடவையே நீ சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு வா வீட்டுக்கு, எல்லாம் சரியாயிடும். நீ அந்த புடவையை என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டு. நீ தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது நந்தினி. ஈஸியாக சொல்லிட்டக்கா, ஒரு சாரி இல்லைன்னா இன்னொரு சாரியை கட்டிக்கன்னு. ஆனால் அவங்க எப்படிக்கா பார்ப்பாங்க? ஷில்பாத்தை வீட்டில் இது ஒரு அபசகுணமாக தானேக்கா பார்ப்பாங்க. அத்தையை விடுங்கக்கா, நம்ம அம்மா கூட அப்படி தானேக்கா பார்க்கும். யாராக இருந்தாலும் அப்படி தானேக்கா பார்ப்பாங்க. நாளை பின்ன ஷில்பாத்தை வீட்டில் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னு வையேன், அதுக்கு என்ன தானேக்கா காரணம் காட்டுவாங்க எல்லாரும்? இவளோட ராசியால் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்கேஜ்மெண்ட் இன்றைக்கே புடவை எரிஞ்சு போச்சு, அன்றைக்கே எல்லாத்தையும் நிறுத்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்லக்கா. கண்டிப்பாக பேசுவாங்க. மனசுலையாவது தோணும்லக்கா. அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டாலே என்னால் எப்படிக்கா நிம்மதியாக இருக்க முடியும்? என்னை யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோங்கிற பயத்திலேயே தானக்கா நான் இருக்கணும். எல்லாரையும் விடுங்கக்கா. சந்தோஷம் என்னை பார்த்து அப்படி பேசிட்டாருன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? நந்தினி, கதவு தர. நந்தினி அக்கா, உள்ள இருக்கீங்களாக்கா? கதவு தரங்க. நந்தினி எழுந்துருமா. சந்தோஷம் வந்திருக்கான், எழுந்துரு. அக்கா இருக்கீங்களாக்கா உள்ள? வர சந்தோஷ், இரு. நந்தினி எழுந்துரு. வா சந்தோஷ். எதுக்குக்கா அழுதுகிட்டு இருக்கா அவ? எல்லாத்துக்கும் அவதான் ரீசன் நினைச்சு எழுதிட்டு இருக்கா. என்னக்கா இவ? சரிக்கா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசட்டுமா? நீ பேசுப்பா, நான் வெளியே இருக்கேன். தேங்க்ஸ்க்கா. நந்தினி எழுந்துற. சந்தோஷ் ப்ளீஸ் போங்க சந்தோஷ், எனக்கு இப்போ பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது. நீ முதல்ல எழுந்துரு, அழறது நிறுத்து முதல்ல. என்கேஜ்மெண்ட் சாரி எரிஞ்சிருச்சு சந்தோஷ். விளக்கு பட்டு என்கேஜ்மெண்ட் சாரி எரிஞ்சிருச்சு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ அழாத முதல்ல. இங்கே வா. என்கேஜ்மெண்ட் சாரி சந்தோஷ். யார் இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் சாரி தான். போனால் போட்டோம், விடு. எனக்கு உன்னை விட எதுவுமே முக்கியம் இல்லை. இங்கே பாரு, முதல்ல இப்படி அழறது நிறுத்து சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் என்ன சந்தோஷ் பேசுவாங்க? என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா? எனக்கு ராசி இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா? மண்ணாங்கட்டி ராசி, நீ சும்மா இரு நந்தினி. நீ என் லைஃப்பில் வந்து தேவதடி. உன்னை யாரு அப்படியெல்லாம் சொல்லுவா ராசி இல்லை அது இதுன்னு? அப்படி யார் எதனா சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன் நந்தினி. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல நீ அமைதியாக இரு, நான் தான் இருக்கேன்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? முதல்ல இந்த மாதிரி அழாத நந்தினி. நீ இந்த மாதிரிலாம் அழுதுனா எப்படி நீ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவ? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நந்தினி. ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க சந்தோஷ். ஓ, என் செல்லக்குட்டி எப்படி தேம்பி அழற பாரு. அழாத, போதும் நிறுத்து. நீ அழுத்ததெல்லாம் போதும். நீ எதுக்கும் அழாத, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சரியா? சரிம்மா ஒன்றும் இல்லை, அழாத. என்னமோ நான் தான் எல்லாத்தையும் வேணும்னே பண்ண மாதிரி பேசுகிறாளா அவ. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? சாரியில் அப்படியெல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. வழக்கமாக சாமி கும்பிட்ற மாதிரி தான் நான் சாமி கும்பிட்டேன்.
நீ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை காயத்ரி. எனக்கு தெரியும் எல்லாம். இந்த மணியை இன்னைக்கு நான் ஓட விட்டு அடிக்காமல் விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை அப்படி சொல்லியிருக்கோம். அது செத்துச்சு இன்னைக்கு என்கிட்ட. நீ அழுறது நிறுத்து முதல்ல. விடு ராகுல், நீ யாரையும் எதுவும் கேட்க தேவையில்ல. அவளாவது பரவாயில்லடா. அவள் ஏதோ ஒரு கடுப்பில் என்னை பார்த்து அப்படி பேசிட்டா. ஆனால் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க தெரியுமா. நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டியதானேன்னு என்னை பார்த்து சொல்லிட்டாங்கடா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாடா ராகுல். அத்தையும் சொன்னாங்களா? இன்னைக்கு ஒருத்தரையும் நான் சும்மா விட போகிறதில்ல. நீ முதல்ல அழுறது நிறுத்திடி. விடு ராகுல், நீ எதுவும் கேட்க தேவையில்லன்றல. அது எப்படி? என் பொண்டாட்டி செய்யாத தப்புக்கு இஷ்டத்துக்கு பேசுவாங்க, நான் சும்மா இருப்பேனா? நீ அமைதியாக இருடி. இன்னைக்கு மணியும் காலியா, உங்கள் அம்மாவும் காலிடி. நீ வெளியே வா முதல்ல. ராகுலே வேணாண்டா, தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும், விடு. அப்படியெல்லாம் நல்லா விட முடியாதுடி. நீ எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட இங்கே இருக்கிறவங்களை திட்டலாம், நான் எதுவும் கேட்க மாட்டேன். அது உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, என் அம்மாவாக இருந்தாலும் சரி. செய்யாத தப்புக்கு நீ எல்லாம் திட்டு வாங்கக்கூடாது. விலகு தவறி புடவையில் ஊந்தாதுக்கு நீ நடி பண்ண முடியும்? நீனா விலகு எனி டைம் பூச்சினே நிற்க முடியும்? நீ சும்மா இரு. இன்னைக்கு ஒருத்தரையும் சும்மா விட போகிறதில்ல. நீ அழுறது நிறுத்திடி. வேணா ராகுல், விடுடா. இப்போ நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போய் அது வேற மாதிரி போய் முடிஞ்சிட போகுது, விடு. அப்புறம் நந்தினி தாண்டா இது எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுவா. அவளால் தான் எல்லாம் நடந்துருச்சுன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிருவா. ராகுல் சொன்னா புரிஞ்சுக்கோ, விட்டுரு. எந்த பிரச்சனையும் வேணாம், விட்டுரு. நடந்ததுக்கு நீயும் காரணமாக மாட்டா, அவளும் காரணமாக மாட்டா. முதல்ல எதுக்கு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க? ஐயோ கடவுளே, நீ முதல்ல அழுது நிறுத்து. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உன்னை திட்டின வழியாக நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்க்காம நான் விட மாட்டேன்.